வணக்கங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் நாங்கள் உங்களுக்காக மேசி ஃபர்கியூசன் 9500 பிளானட்டரி ப்ளஸ் டிராக்டரை அறிமுகப்படுத்துகிறோம். இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிறது மற்ற டிராக்டர்களை விட மேசி ஃபர்கியூசன் 9500 டிராக்டரில் அப்படி என்ன சிறப்பு அம்சங்கள் இருக்குன்னு நாம் இப்போ பார்க்க போகிறோம். சரி வாங்க, நாம் இதோட விசேஷங்களை பற்றி பேசுவோம். மேசி 9500ல எங்கள் ஃபேக்ட்ரி ஃபிட்டட் ஹெவி பம்பர் அமைச்சிருக்கோம். அதோட 25 கிலோ, அதாவது மொத்தம் 100 கிலோ ஜெரிகேன் வெயிட்ஸ் இதில் பொருத்தப்பட்டிருக்கு. இது இருக்கிறதுனால ஹெவி ட்ராலிஸில் இருக்கிற வெயிட்டை இதோட இணைக்கிறப்ப இந்த டிராக்டர் ஃப்ரண்ட் லிஃப்டிங் ஆகிறதுக்கு குறைவான வாய்ப்புகள் இருக்கு. ஜெரிகேன் வெயிட்ஸால இன்னொரு லாபமும் இருக்கு. உங்க தேவைகளுக்கு தகுந்த மாதிரி இதை ரொம்ப சுலபமாக கழட்டவும் முடியும், திரும்பவும் இதோட இணைக்கவும் முடியும். ஃபேக்ட்ரி ஃபிட்டடாக இருக்கிறதுனால என்ன பயனா இருக்கும்னு நினைக்கிறீங்க? முதல்ல, ஸ்டைல் ஃபிட் அண்ட் ஃபினிஷ்டா பக்காவா இருக்கும். ரெண்டாவது, இது இருக்கிறதுனால அனாவசியமான எந்த செலவும் உங்களுக்கு ஏற்படாது. அடுத்ததா நாம இந்த ஆக்சலை பத்தி பேசலாம். 9500ஓட ஃப்ரண்ட் ஆக்சல். இதை நீங்க இந்த 3 ஹோல்ஸ் மூலமா உங்க தேவைக்கேற்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லா விதமான விளைச்சல் சாகுபடிக்கும் இது ரொம்ப உபயோகமா இருக்கும். எங்க ஃபேக்டரியில நாங்க இதை 58 இன்ச்சஸ்க்கு செட் பண்ணியிருக்கோம். மற்ற டிராக்டர்ஸ்ல இந்த ஆக்சல் ஃபிக்ஸ்டா இருக்கும். அட்ஜஸ்டபிள் ஆக்சலுக்காக நீங்க செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்ததான் நாம இந்த ஸ்பிண்டில்ஸ் பத்தி பேசலாம். டஃப்பாவும் லென்த் கம்மியாகவும் இருக்கிற இந்த ஸ்பிண்டில்ஸ் ஆக்சல் மேல இருக்கிற அதிகமான பாரத்தையும் உடையாம கச்சிதமா தாங்கும். டோசர் மற்றும் லோடர் மாதிரியான உபகரணங்களை மாற்றுறதுக்காக இதோட ஃப்ரேம்ல நாங்க ரொம்ப முக்கியமா கவனம் செலுத்தியிருக்கோம். இதோட முன் டயர் 8 பிளேயிங் ரேட்டிங்கோட ரொம்ப கனரகமான அக்ரிகல்ச்சர் டயர். மேசி 9500ல சிங்கிள் ஸ்டீல் பானட் இருக்கு. பிளாஸ்டிக்ல தயாரிக்கப்பட்ட பானட்டை விட இது ரொம்ப காலத்துக்கு உழைக்கும். இதோட முன்பாகத்துல வென்டிலேஷன் கிரில்லும் கொடுத்துருக்கோம். இந்த வென்டிலேஷன் கிரில்னால ரேடியேட்டருக்கு ஃப்ரெஷ் ஏரும் கிடைக்கும். இதுதான் புஷ் கிளிக் பட்டன். இது இருக்கிறதுனால பானட்டை ஓபன் பண்றது ரொம்பவே சுலபம். பாத்தீங்களா? மேசி 9500ல 58 ஹெச்பியோட சிம்சன் டர்போ சார்ஜ் என்ஜினும் இருக்கு. இது ரொம்ப குவாலிட்டியான பவர்ஃபுல் என்ஜின். புது எஸ்ஜே சீரிஸ் சிம்சன் என்ஜின்ல நிறைய சிறப்பு அம்சங்கள் இருக்கு. அதாவது OMPFI CLB டெக்னாலஜி மாதிரியானது. எவ்வளோ லோடு இருந்தாலும் இதோட RPM குறையறதுக்கான வாய்ப்பே இருக்காது. இந்த சிம்சன் என்ஜினோட முதலாவது லாபம் என்னன்னா, டீசலை மிச்சப்படுத்த முடியும். ரெண்டாவது, லெஸ் மெயின்டெனன்ஸ். மூணாவது, நீடிச்சு உழைக்கும். எங்களுக்கு தெரியும், நீங்க இவ்ளோ பெரிய மிஷினை நூதனமான பெரிய உபகரணங்களோட ஓட்டணும்னு நினைக்கிறீங்க. அதுக்காக குறைஞ்சது உங்களுக்கு ஹைட்ராலிக் பம்ப் தேவைப்படும். மேசி 9500ல இந்த அம்சமும் இருக்கு. நாங்க ஒரு 36 லிட்டர் பம்பை ஃபேக்டரி ஃபிட்டடா தனியாவே கொடுத்துருக்கோம். உங்களுக்கு ஒன்று ஞாபகப்படுத்துறோம், மேசியோட 16 லிட்டர் பம்போட இதையும் எக்ஸ்ட்ராவா தரோம். இப்போ நீங்க உங்க விருப்பம் போல ரிவர்சபிள் MB ப்ளோவும் இல்லனா டோசர் மற்றும் லோடரையும் ஓட்டலாம். மேசி 9500 நீங்க எல்லா விதமான வேலைப்பாடுகளுக்கும் பயன்படுத்திக்கலாம். ஸ்டீலால தயாரிக்கப்பட்ட இந்த 60 லிட்டர் டீசல் டேங்க் பெருசா இருக்கிறதுனால நீங்க தினம் அங்கங்க வண்டி நிறுத்தி டீசல் போட வேண்டிய கஷ்டம் இருக்காது. பிளாஸ்டிக் டேங்குகளை விட இது ரொம்பவே பாதுகாப்பான ஒண்ணு. அப்புறம் இந்த போனட்டை ரொம்ப ஈஸியாவே நீங்க க்ளோஸ் பண்ணலாம். மேசி 9500ல 12 இன்ச்சோட டியூவல் கிளட்ச் இருக்கு. டியூவல் கிளட்சால லாபம் என்னன்னா, கியர் மாத்திரப்ப கூட உங்க PTO ஓடிக்கிட்டு இருக்கும். இதுல அட்வான்ஸ்ட் செரா மெட்டாலிக் கிளட்ச் பிளேட் இருக்கு. மற்ற டிராக்டர்ஸோட ஆஸ்பெஸ்டாஸ் கிளட்ச் பிளேட் மாதிரி இது அவ்வளோ சீக்கிரம் சூடும் ஆகாது, நீடிச்சும் உழைக்கும். இப்ப அடுத்ததா இந்த பிளாட்ஃபார்மை கொஞ்சம் பாருங்க. இது சொல்லப்போனா இது ஒரு ஃபுல் ஃபிளாட் பிளாட்ஃபார்ம். இந்த முனையில இருந்து அந்த முனை வரைக்கும் ஃபிளாட்டா தான் இருக்கும். எந்த விதமான தடங்களும் இல்லாம நீங்க ஏறலாம், இறங்கலாம். சகதி வழுக்கிற மாதிரியான நிலத்துல உங்க பாதுகாப்பை நாங்க மனசுல வச்சுக்கிட்டு நாங்க இது மேல கிரிப்பை கொடுத்துருக்கோம். இதனால உங்க கால் வழுக்காது. மேலே ஏறுறதுக்கு உறுதியான படி, அப்புறம் பலமான ஹேண்டிலும் இருக்கு. இந்த விசாலமான பிளாட்ஃபார்மை நாங்க ஸ்பேஸ் தி பிளாட்ஃபார்ம்னு சொல்லுவோம். சீசன் நேரத்துல
நீங்க ராத்திரியும் பகலுமா அதிக நேரத்தை விளைச்சலுக்காக செலவழிப்பீங்க, அதுவும் இந்த சீட்ல உட்காந்துக்கிட்டு. நாங்க அதை மனசுல வச்சுக்கிட்டு இந்த ரொம்ப கம்ஃபர்டபுளான சீட்டை உங்களுக்காகவே உருவாக்கியிருக்கோம். கார்ல இருக்கிற மாதிரி இதுல ஒரு லிவர் இருக்கு. உங்க ஹைட்டுக்கு ஏத்த மாதிரி இதை முன்னாடியும் அப்புறம் பின்னாடியும் கூட நகர்த்திக்கலாம். எல்லா கண்ட்ரோல்ஸும், அதாவது கியர் லிவர்ஸ், ஃபீட்டியோ லிவர், ஹைட்ராலிக் மாதிரி எல்லாமே உங்க பக்கத்திலேயே இருக்கும். இன்டகிரேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரை பார்த்தீங்கன்னா மொத்த டிராக்டரோட விவரங்களை நீங்க புரிஞ்சுக்கலாம். மேசி 9500ஓட ஸ்டியரிங் பவர் ஸ்டியரிங். சிங்கிள் சிலிண்டரா இருக்கிறதுனால இதோட மெயின்டெனன்ஸும் கம்மி, செலவும் வைக்காத. ஸ்டியரிங் வீல் திடமாவும் அதோட ரொம்ப கிரிப்பாவும் இருக்கும். நவீன காலத்தோட பெண்டன்ட் பேடல்ஸ். மணிக்கணக்கா இதை அழுத்தினாலும் உங்க கால்களுக்கு இது வலியை கொடுக்காது. இன்னைக்கும் மற்ற டிராக்டர்ஸ்ல பழைய காலத்தோட புஷ் பேடல்ஸ் தான் இருக்கும். இதுதான் புஷ் அண்ட் புல் பார்க்கிங் பிரேக். இதை நீங்க இழுத்தா பிரேக் பிடிச்சிடும், திரும்ப அழுத்தினா பிரேக் ரிலீஸ் ஆயிடும். நீங்க அதிக நேரம் வயல்ல வேலை செய்யறதுனால உங்க வசதிக்காக மொபைல் சார்ஜரையும் ஹோல்டரையும் பொருத்தியிருக்கோம். மேசி 9500ல 8+2 ஸ்பீடோட கியர் பாக்ஸ் இருக்கு. 8+8 16 ஸ்பீட் கியர் பாக்ஸ் கூட அவைலபிளா இருக்கு. இந்த சைட் ஷிஃப்ட்ஸ் லிவருக்கு கீழே ஒரு கன்ஃபர்மிஷ் கியர் பாக்ஸ் இருக்கு. இது கான்ஸ்டன்ட் மெஷோட டெக்னாலஜி பொறுத்து இருக்கு. டிராக்டரோட ஸ்பீடை குறைக்காமையே உங்க ரேஞ்சையும் கியரையும் ஒரே சமயத்தில் மாற்ற முடியும். இது எங்களோட ட்ராலி கஸ்டமர்ஸ்க்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நீங்க குறைஞ்ச நேரத்திலேயே தூரமான இலக்குகளுக்கு போய் சேரலாம். எந்த பாகமும் உடையாது, சவுண்டும் இருக்காது. அதோட ரொம்ப பெர்ஃபெக்டான கிரிப்போட இந்த கலர்ஃபுல் நாப் ஸ்டைலை அதிகப்படுத்தும். இந்த ஹைட்ராலிக்ஸ் ரொம்ப தனிச்சிறப்பு வாய்ந்தது. இதால உங்க உபகரணங்களை உங்க விரல் நுனியாலேயே தூக்கலாம், அப்புறம் இறக்கியும் வைக்கலாம். ரொம்ப சரியா சமமா இருக்கிறதுனால இதால உங்களுக்கு எந்த சிரமமும் ஏற்படாது. மேசி ஹைட்ராலிக்கு இன்னொரு சிறப்பு அம்சமும் இருக்கு. இதோட பேட்டன்டட் பிஸ்டன் பம்ப். இது நிறைய நேரத்துக்கு ரொம்ப சமமா வேலை செய்யும். இதால வைப்ரேஷனும் இருக்காது. மற்ற டிராக்டர்ஸ்ல இருக்கிற கியர் பம்ப்ல சீக்கிரமே கோளாறு ஏற்படும். இதுல உங்களுக்கு மற்ற செலவும் வைக்காம இதுல டிஃபரன்ஷியல் லாக்கும் நாங்க அமைச்சிருக்கோம். இது ஒரு ரொம்பவே சேஃபான சிஸ்டம். ஒருவேளை உங்க டிராக்டர் சேத்துல மாட்டிக்கிச்சுன்னா இதை அழுத்தினீங்கன்னா உங்க டிராக்டர் சேத்துல இருந்து வெளியில வந்துடும். இதை ரிலீஸ் பண்ணீங்கன்னா இது ஆட்டோமேட்டிக்கா அதோட இடத்துக்கு போயிடும். இந்த மாதிரி மற்ற டிராக்டர்ஸ்ல இருக்காது. நாங்க இதோட ஒரு டிரான்ஸ்போர்ட் லாக்கையும் இணைச்சிருக்கோம். ஏதாவது ஒரு ஹெவி இம்ப்ளிமெண்ட்டை டிராக்டர் மேல வச்சு நீங்க ரோட்ல போயிட்டு இருந்தீங்கன்னா அப்ப நீங்க இந்த டிரான்ஸ்போர்ட் லாக்கை ரைட்ல திருப்பினீங்கன்னா இருக்கிற இடத்தை விட்டு லோடு எங்கேயுமே நகராது. அதான் இதோட சிறப்பு அம்சம். இந்த டயர் ரொம்பவே திடமானது. இதோட சேர்த்து பின் டயர்களும் 35 கிலோ எடையுள்ளதா ஃபேக்டரி ஃபிட்டடாவே வரும். இந்த மாதிரி மற்ற டிராக்டர்ஸ்ல இருக்காது. இது அதிக எடையுள்ளதா இருக்கிறதுனால வயல்ல டிராக்டரோட டயர்ஸ் வழுக்காது. குறைஞ்ச நேரத்திலேயே நீங்க அதிக ஆழமா உங்க வயலை உழுதுக்கலாம். டீசலையும் நீங்க நிறைய சேமிக்கலாம், அதோட டயர்ஸும் நீடிச்சு உழைக்கும். மேசி 9500ல டிஸ்க் பிரேக் பொருத்தியிருக்கோம். அது முழுமையாவே ஆயில்ல மூழ்கி இருக்கும். 8 டிஸ்குகள் கொண்ட பவர்ஃபுல் பிரேக்கிங் சிஸ்டம் இருக்கிறதுனால டிராக்டரை திடீர்னு எங்க நிறுத்தணும்னாலும் நிறுத்த முடியும். இப்ப மேசி பிளானிட்டரி பிளஸை பத்தி பேசலாம். இதை பத்தி நாம கொஞ்சம் விரிவா தெரிஞ்சுக்கலாம். மேசி பிளானிட்டரி பிளஸ்ல 3 சிறப்பு அம்சங்கள் இருக்கு. இதனால மற்ற டிராக்டர்ஸை விட பவர்ஃபுல்லாகவும் நம்பகத்தன்மை உடையதாகவும் இருக்கும். முதலாவது கேலக்ஸி கியர் சிஸ்டம், ரெண்டாவது ஓபிஆர் டெக்னாலஜி, மூணாவது வீல் டு வீல் மேக்ஸ் ஆயில். ஓபிஆருக்கு அர்த்தம் என்னன்னா அவுட் பவுண்ட் ரிடக்ஷன். நாங்க 9500ல வெளியிலிருந்து வர லோட உள்ள இருக்கிற டிஃபரன்ஷியல் வரைக்கும் வரவிட மாட்டோம். அதை நாங்க வெளியிலேயே தடுத்துருவோம். இதோட அதிர்வுகள்னால சீசன் சமயத்துல உங்க டிராக்டரோட டிஃபரன்ஷியல் உடையறதுக்கு வாய்ப்பே இருக்காது. இந்த கேலக்ஸி கியருக்கு அர்த்தம் என்னன்னா ஒரு கியருக்கு மேல 3 கியர் இருக்கும். இந்த 3 கியரும் ஆக்சல் மேல இருக்கிற வெயிட்டை 3 மடங்கு வரை குறைக்கும். அதோட டயரால கிடைக்கிற சக்தியும் அதாவது டார்க்கையும் உயர்த்தும். இந்த மொத்த ஆக்சலையும் நாம என்னைக்குமே ஆயில் தடவி வச்சுக்கணும். அதனால சிஸ்டம் கூலாவும் ரொம்ப காலத்துக்கு நீடிச்சு உழைக்கும். இதை நாங்க வீல் டு வீல் மேக்ஸ் ஆயில்னு சொல்லுவோம். இந்த பிளானிட்டரி பிளஸ் மூலமா உங்களுக்கு கூடுதல் பலம் மட்டும் இல்லாம மன தைரியமும் கிடைக்கும். நாம இந்த இடத்த கொஞ்சம் பார்க்கலாம். மேசி 9500ல
பின்பகுதியை நாங்க முழுமையா ஃபிளாட்டா பண்ணிருக்கோம். உங்களோட ஹிட்சுக்கு பலமான பிடிமானத்தை கொடுக்கறதுக்காக இதை ரொம்ப ஃபிளாட்டாவும் அப்புறம் ஃபேக்டரியில இருந்து ஹிட்ச் ரயில்ஸையும் பொருத்திருக்கோம். எவ்வளவு பெரிய ட்ராலியை இழுக்கணும்னாலும் நீங்க உங்க ஹிட்சை இந்த ரயில்ஸோட பொருத்துங்க. அப்புறம் ட்ராலியை இழுக்கிறதுக்கு உங்க டிராக்டர் ரெடி. இதுதான் பிடிஓ ஷாஃப்ட். அதாவது பவர் ஹேரோ, பவர் டில்லர், ரோட்டரி டில்லர் மாதிரியான உபகரணங்களுக்கு நீங்க தனியா பவர் கொடுக்க வேண்டியது வரும். இது 540 ஆர்பிஎம் வேகத்துல சுத்துற பிடிஓ ஷாஃப்ட். இதோட ஒரு ரிவர்ஸ் பிடிஓ கூட இருக்கு. உங்களுக்கு வேணும்னா இதே இடத்துல ஆப்போசிட் டைரக்ஷன்லயும் சுத்த வைக்கலாம். கம்பைன் ஹார்வெஸ்டர், த்ரெஷர், ஸ்டார் ரிப்பர் மாதிரியான மிஷின் ஏதாவது மாட்டிக்கிச்சுன்னா நீங்க இதை ஆப்போசிட் டைரக்ஷன்ல சுத்த வச்சு அதை நீங்க ரிலீஸ் பண்ண வைக்கலாம். மேசி ஃபர்கியூசன் 9500ஓட பிடிஓ ஹெச்பி, அதாவது பிடிஓ மேல கிடைக்கிற சக்தி ரொம்ப அபாரமானதா இருக்கும். அதாவது 53 ஹார்ஸ் பவர். மேசி 9500ஓட லிஃப்டிங் கெப்பாசிட்டிங்கிறது 2 டன் வரைக்கும் தூக்கக்கூடியது. இதால நீங்க மொத்த டிராக்டரையே தூக்கலாம். சின்ன சின்ன உபகரணங்களை பத்தி மறந்துருங்க. இதுல எக்ஸ்டர்னல் ஸ்டெபிளைசர் அப்புறம் செக் செயின் கூட கொடுக்கப்பட்டிருக்கு. இதனால நீங்க வயல்லையும் ரோட்லயும் உபகரணங்களோட லெஃப்ட் ரைட் மூவ்மெண்ட்ஸை ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும். அதாவது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாங்க இந்த டிராக்டர்ல இன்னொரு ஹைட்ராலிக் பம்பை பொருத்தியிருக்கோம். அதோட நாங்க ஒரு ஸ்பூல் வால்வையும் பொருத்தியிருக்கோம். இந்த ஸ்பூல் வால் கண்ட்ரோலிங்கான வேலையை பார்க்கும். அதாவது ஹைட்ராலிக் ரிவர்சபிள் எம்பி பிளவும் பண்ணலாம், இல்ல ட்ராலி, பேலர், டோசர். நீங்க உங்க கப்ளரை இங்க மாட்டினா போதும். அப்புறம் மேசி 9500 எல்லா வேலையும் பார்க்கறதுக்கு ரெடி. மேசி 9500ல 4 வீல் டிரைவ் கூட அவைலபிளா இருக்கு. இந்த 4 வீல் டிரைவோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா இதோட டிஃபரன்ஷியல் ஆஃப் செட்டா இருக்கும். அதாவது ஒரு பக்கமா இருக்கும். ஆனா மத்த எல்லா டிராக்டர்கள்லயும் 4 வீல் டிரைவோட ஆக்சல் டிராக்டரோட நடுப்பகுதியில இருக்கும். இதனால என்ன ஆகும்னா கீழே எதுலயாவது முட்டி உடையறதுக்கான சான்சஸ் இருக்கு. மேசி 9500ஓட ஆக்சல் சைடா இருக்கிற காரணத்தினால நீங்களே பார்க்கலாம். அதாவது இதுக்கும் தரைக்கும் எவ்வளோ அதிகமா இடைவெளி இருக்குன்னு. 4 வீல் டிரைவ் மலை பகுதியிலையும் ஈரமான வயல்லையும் அதோட மற்ற பாரமான லோடர் வேலைப்பாடுகளுக்கும் இது ரொம்ப லாபகரமா இருக்கும். 4 வீல் டிரைவ் மட்டும் இல்லாம இந்த டிராக்டர்ல 8+8 அதாவது 16 ஸ்பீட் சூப்பர் ஷட்டில் கியர் பாக்ஸும் இருக்கு. நீங்க ஒருவேளை L3 ஸ்பீட்ல இருந்தாலும் இல்ல H2ல இருந்தாலும் இந்த சூப்பர் ஷட்டில ஃப்ரண்ட்டுக்கு தள்ளினீங்கன்னா அப்ப டிராக்டர் முன்னாடி போகும். இல்ல இந்த சூப்பர் ஷட்டில் லிவரை பின்பக்கமா இழுத்தீங்கன்னா அதே ஸ்பீட்ல உங்க டிராக்டர் பின்பக்கமா போகும். இது எங்களோட லோடர், டோசர், அதுக்கப்புறம் கம்பைன் ஹார்வெஸ்டர்ஸ் கஸ்டமர்ஸ்க்காக ரொம்ப லாபகரமான சாதனம். இதே அம்சங்கள் எங்க 2 வீல் டிரைவ் டிராக்டர்ஸ்லயும் அவைலபிளா இருக்கு. சூப்பர் ஷட்டில் கியர் பாக்ஸோட சேர்ந்து இங்க ஒரு லூக் கிளட்ச் இருக்கு. லூக் கிளட்சோட சேர்த்து நாங்க HAV சிஸ்டத்தையும் கொடுத்திருக்கோம். அதாவது ஹாட் ஏர் வென்டிலேஷன். ஏன்னா கிளட்ச் வேலை செய்யறப்ப அது சூடாகிறது சகஜமான விஷயம். அந்த சூடு எல்லாமே இந்த பைப் வழியே வெளியேற்றப்படும். இதனால லூக் கிளட்சோட ஆயுளும் ரொம்ப காலத்துக்கு நீடிக்கும். மேசி 9500ல டிரைவருக்கு ஃப்ரண்ட் வியூவும் அதே சமயத்துல பேக் வியூவும் ரொம்ப கிளியரா தெரியற மாதிரி இருக்கும். இதோட சீட்டும் பானட்டும் எந்த விதத்துல டிசைன் பண்ணப்பட்டிருக்குன்னா உங்களுக்கு வயல்லையும் ரோட்லையும் உங்க பார்வைக்கு எந்த கஷ்டமும் இருக்காது. இந்த வீடியோவில் நீங்க இதுவரைக்கும் மேசி 9500 பிளானிட்டரி பிளஸ் டிராக்டர் மற்ற டிராக்டர்ஸை விட எவ்வளவு சிறந்ததுன்னு பாத்தீங்க. இந்த டிராக்டர்ல நிறைய புது டெக்னாலஜிஸ் இருக்கு. அதனால நீங்க இதை வயலை உழ, ட்ராலியை இழுக்க, கமர்ஷியலான அப்ளிகேஷன்ஸ்க்கும் ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். எங்களோட டிராக்டர் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். மேலும் விவரங்களுக்கு கீழே எழுதப்பட்டிருக்கிற டோல் ஃப்ரீ நம்பருக்கு கால் பண்ணுங்க, இல்ல tafe.comல பாருங்க. நன்றி.